எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இவர் மஞ்சித் திவாகர்னு என்னோட முந்தனைய படத்தோட இயக்குனர், அவர் டைரக்டர். மலையாளத்தில் எடுத்து தமிழ்லையும் எடுத்திருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் அமேசான் பிரைம்லேயும் போயிடுச்சு, நல்ல எல்லாரோட பாராட்டுகள் பெற்றிருந்துச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் டைட்டில் இன்றைக்கி தான் ரிவீல் பண்ணாங்க, காமா அப்படின்னு. என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான, ரொம்ப த்ரில்லர் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் இது. ஒரு மாதிரி அவர் இந்த ஹாலிவுட் பேட்டர்ன்லலாம் அந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ தமிழில் அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இப்போ கொஞ்சம் மேபி நெக்ஸ்ட் மந்த் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோட நார்ம்ஸ் பிரகாரம் நாங்கள் அதை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசு. சரி, நல்ல சத்தமாக பேசு. ஓகே, நான் அவரோட சேர்ந்துட்டு வன்முறைக்கு அப்புறம் பண்ணுற படம். இந்த படத்தோட டைட்டில் காமா. இது ஆர்யா ஆதி இன்டர்நேஷ்னல் மூவிஸும் ஆல்ரெடி இன்னும் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கூட சேர்ந்து யூஎஸ்ஏலோட சேர்ந்து தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுக்கு சப்போர்ட்டான அந்த ப்ரொடியூசர், கேரளாவில் ப்ரொடியூசர் ரஹீம் சாரும் கூட இருக்கு இந்த படத்தோட. அப்போது இதில் முக்கியமான கேரக்டர் 3 பேர் தான் பண்ணுறது. ஆக்சுவலி இதில் திலகன் ஒரு கேரக்டர் இருக்குது, அது ஆர்கே சுரேஷ் தான் பண்ணுறது. அதுக்கப்புறம் அஜய் எல்லாருக்கும் தெரியும், அஜய் வாண்டியார். அவர் இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணுறது, மைக்கிள்னு ஒரு கேரக்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் மலையாளத்தில் தமிழ் எல்லாம் ஹீரோயின் ஆயிடுச்சுன்னா சோசிகா. ஆக்சுவலி இப்போது ஷூட்டிங் வெளியே நடக்கிறது, ஆனால் இப்போ இங்கே வரல. ஆனால் அவர்கள் எல்லா இதுவும் இருக்குது ஆல்ரெடி. அவள் இந்த இதில் ஜனனி ஒரு கேரக்டர் பண்ணுறது. இதில் கேமரா இளையராஜா. இது ஒயிட் ரோஸ் தான் அவர் லாஸ்ட் பண்ண படம். இது ஸ்ரீதர் மாஸ்டர் இதோட கொரியோகிராஃப் பண்ணுறது. இதில் சுகுமார்னு அவர் மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணுறது. ஆனால் அஸ்வின் இதோட பாட்டு எல்லாம், அது ஜாக்கி ஜான்சன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறது. ஆல்ரெடி வண்டி பெரியாறு, குட்டிக்கானம், ஆனால் நம்ம கோனி ஆக்சுவலி புஷ்பா படத்தோட எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் நடந்த ஏரியா, இந்த ஃபாரஸ்ட்டு, அங்கே நிறைய நமக்கு ஷூட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் சென்னையில் இதுதான் ஒரு டோட்டல் லொக்கேஷன்ஸு பிளான் பண்ணிச்சிருக்கு. இப்போ இந்த செப்டம்பர் லாஸ்ட்டில் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ மேக்ஸிமம் எல்லா அவருடைய சப்போர்ட்டு நீங்கள் தான் நல்ல சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். மீடியாவோட எல்லாருடையும், தமிழ் மக்களுடையும், எல்லா மக்களுடையும் நமக்கு சப்போர்ட் வேணும். எல்லாரும் சப்போர்ட்டு இந்த படம் நல்ல மாதிரி பண்ணுறது. ஒரு சூப்பர் ஸ்கிரிப்டு, ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டு, ஒரு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு ஸ்கிரிப்டு தான். ஆக்சுவலி ஒரு த்ரில்லர், ஒரு மாஸ் மாதிரி தான் இந்த படம் வருது. நெக்ஸ்ட் இயரில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த படம் தியேட்டருக்கு கொண்டு வர்றது மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது. ஓகே, இப்போ இன்னைக்கு படத்தோட டைட்டில் லான்ச்சு, அதுக்கப்புறம் இந்த பூஜா ஃபங்க்ஷன் வச்சுருந்து. அப்போது நம்ம இன்வைட் மாதிரி நம்ம பிஆரோட இன்வைட் இல்லை, சக்தி சரவணோட இன்வைட் இல்லை. இங்கே எல்லாரும் இது ஒரு ரொம்ப மிகவான ஒரு பூஜையாக்கி வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரோடும் சப்போர்ட்டை நமக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய நடிக்கிறது. அப்புக்குட்டி ஒரு கேரக்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நவாஸ், அவர் இது கேரக்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் அனித் ஒரு கேரக்டர் பண்ணுறது, ரஹீம் ஒரு கேரக்டர் பண்ணுறது. அப்போ நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறது. இந்த கேசி பிரதாப் அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறது. ஓகே, அப்போது எல்லாரும் நிறைய பேர் இது சப்போர்ட் இருக்குது. அப்போது எல்லாருடையும் ஒரு இது சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. முன்னாடி அஜய் வாண்டியார்னு என்னோட பிரதர், அவர் ஆல்ரெடி 3-4 மூவிஸ் தமிழில் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட சென்னை சிசிஎல்ல அவர் இது பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். இப்போது அவர் தொடர்ந்து ஒரு 2 படம் இவர் இப்போ கதாநாயகனை பண்ணுறாரு. இந்த படத்தில் நானும் அவரும் ஒரு கதாநாயகனை ஷேர் பண்ணி பண்ணுறோம். நல்லா அவர் இந்த கதைக்கு ஒரு ரொம்ப கரெக்டான பர்சன் அப்படின்னு சூஸ் பண்ணி டைரக்டர் ரொம்ப இது பண்ணி அவரை நடிக்க வச்சுருக்கோம். அவர் சில வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் அஜய்.
சார் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவர் இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப அருமையான கதை. அதில் மைக்கேல்ன்ற கேரக்டர் நான் பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம படம் முடிஞ்சோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.